அடுத்த ஒரு சகோதரி கேள்வி கேட்டுக்கிறாங்க, நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய அண்ணன் தம்பி இவங்களை பார்க்கறது, இவங்களோட பழகிறது நிர்பந்தமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து பர்தா அனுசரிக்க முடியல. அப்போ நான் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாமா அல்லது நான் தனியாக போயிடலாமா, எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, கூட்டு குடும்பத்தில் ஒரு மாமியார் மாமனார், ஒரு கணவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பது தவறல்ல. எப்ப தெரியுமா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சகோதரர்களோடு பர்தாவோடு இருக்க முடியும் என்று இருந்தால். ஆனா நிறைய குடும்பத்தில் என்ன முசீபத் அப்படின்னு சொன்னா, அந்த பெண் வந்து நல்ல விவாதத்தான பெண்ணு, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணு, நான் மச்சனமாரை பார்க்க மாட்டேன், மச்சாமாரை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்டா அந்த மாமியார, என்ன இது நீ அண்ணி வந்து அவன் தாய் மாதிரி, நீ போய் சாப்பாடு வச்சு கொடு, அவனுக்கு சோறு வச்சு கொடு, அவன் வந்தா போய் அவனுக்கு ஹிதமத் செய்ய. இது சில மாமியார் மாமனார் பண்ணக்கூடிய பெரிய சித்திரவதை, இது பெரிய கேவலம். இதோட பெரிய கேவலம் என்ன தெரியுமா, அந்த மாப்பிள்ளக்காரனை நீ என்ன எங்க தம்பிமார் மேல சந்தேகப்படுறீங்க, அண்ணன்மார் மேல சந்தேகப்படுற, அவங்க அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ரொம்ப தங்கமானவங்க, அட தங்கமா இருக்கட்டும் தகரமா இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெண்மணி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய கணவனுடைய சகோதரத்தில் பர்தாவா இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஹமூக்கி மௌத்தோன், உன்னுடைய கணவனுடைய சகோதரர் தான் உனக்கு அழிவு அப்படின்னாங்க, மௌத்துனாங்க. அதனால ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடுறதுக்கு ஏற்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, உண்றதுக்கு உணவு, உடுக்கிறதுக்கு உடை, படுக்கிறதுக்கு படுக்கை மட்டும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் போதாது. அந்த மனைவி ஷரியத்துடைய சட்டப்படி ஹிஜாபோடு பர்தாவோடு இருப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது ஒரு ஆண்மகனுடைய கடமை. அப்படி எங்க வீட்டுல அப்படிலாம் இருக்க முடியாது சார், அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க, அப்படி இருக்க முடியாதுங்களா, தாராளமா தனியா போயிடுங்க. கூட்டு குடும்பமா தான் இருந்தாலும் சரித்திரம் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்க அம்மா அப்பா விட்டு தனியா போறதா, அம்மா அப்பா விட்டுட்டு போக சொல்ல, அம்மா அப்பா உதறிட்டு போக சொல்ல, நீங்க தனியா மனைவியை தனியா வச்சுட்டு அம்மா அப்பா வந்து ஹிதமத் செய்யலாம், வேணாம்னு சொல்லல. சம்பாதிக்கிற படத்துல மனைவி கொஞ்சம் கொடுங்க, அம்மா அப்பா கொஞ்சம் கொடுங்க, பெற்றோர் கொஞ்சம் கொடுங்க, தப்பு இல்ல. தினந்தோறும் பெற்றோர் வந்து பாருங்க, அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுங்க, பணிவிட செய்யுங்க, தப்பு இல்லை. அப்ப உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக நான் எங்க அம்மா அப்பா கவனிக்க முடியாது, என் மனைவி கவனிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்யணுங்கிறதுக்காக நீங்க கூட்டு குடும்பமா வச்சுக்கிட்டு அங்க அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்படுகிறது என்றால் இதை விட ஒரு அவலநிலை எதுவும் கிடையாது. அதனால ஒரு ஆண்மகன் தான் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டவனே தவிர ஒரு மருமகள் மாமியார் மாமனாருக்கு பணிவிடை செய்வது கடமை அல்ல. பணிவிடை செஞ்சா அது அந்த பெண்ணுடைய பரந்த மனப்பான்மை, நல்ல குணம், நல்ல அகலாக்குள்ள பெண். கணவன் வந்து மனைவிட்டு வேண்டிக்கலாம், எங்க அம்மா அப்பாவுக்கு என்னால பணிவிட செய்ய முடியல, டைம் இல்ல, என்னுடைய வேலை நீ செய், நான் உனக்காண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன், இப்படி பணிந்து குழைந்து அனுமதி கேட்கலாமே தவிர எங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்ய, என் மச்சனுக்கு செய்ய, அவங்க துணியா துவைச்சு போடு என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வற்புறுத்துவனால் அவனை விட சித்திரவதை கொடுமைக்காரன் யாரும் கிடையாது. அதனால மனைவிக்கு ஹிஜாபுடைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய கணவனுடைய கடமை. அப்படி ஹிஜாபோடு இருக்க முடியாது என்ற சூழ்நிலை என்றால் தயவு செஞ்சு உங்க மனைவி தனியா வச்சிருங்க. அதான் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பாதுகாப்பு, உங்களுடைய குடும்பத்திற்கு கௌரவத்திற்கு பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு.